ஹாய் ஆல், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஒரு சப்பாத்தி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இல்லைனா ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். ஈவினிங் டைமில் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஹெல்த்தியாகவும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மீதமான சப்பாத்தி நம்ம எப்படியும் நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட மாட்டோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நூடுல்ஸ் ஷேப்பில் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து அதில் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு ரோஸ்ட் ஆகிக்கணும். ஸோ அதை ரோஸ்ட் ஆனோன்னு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பவுலில் அந்த சப்பாத்தியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே பேனில் நான் கொஞ்சம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் 2 வெஜிடபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் அண்ட் கேபேஜு. அண்ட் இதில் வந்து ஒரு ஆனியனும் அப்புறம் நான் ஒரு பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெறும் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியில் நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டு தான் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கசப்பான ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அண்ட் இதில் எந்த பிராண்டில் நீங்கள் சில்லி சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிட்ஸுக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமேல்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண சப்பாத்தி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கம்பைண்ட் ஆகி வெஜிடபிள்ஸு சப்பாத்தி எல்லாமே இது நம்ம தின்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு அந்த சப்பாத்தியோடு அது பைண்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 ஸ்லைசஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அதை சாட்டே பண்ணி எடுக்கும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு எண்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை. பை.